மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொடூரமாக தாக்கப்படும் வீடியோ வெளியானது. காவல்துறையின் அப்பட்டமான மனித உரிமை மீறலை அம்பலப்படுத்தும் அதிர்ச்சி வீடியோ. அஜித்குமாரை பிரம்பால் போலீசார் தாக்கும் காட்சி வெளியாகி அதிர்ச்சி. சீருடையில் இல்லாத போலீசார் கொடூரமாக தாக்குதல் நடத்தி அராஜகம். சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் போலீஸ் விசாரணையின் போது அஜித்குமார் உயிரிழந்த வழக்கு உடற்கூராய்வு அறிக்கையின் அடிப்படையில் கொலை வழக்காக மாற்று. சிவகங்கை மடப்புரத்தில் விசாரணையின் போது கோவில் ஊழியர் கொல்லப்பட்ட வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட திருப்புவனம் காவல் நிலைய காவலர்கள் 5 பேர் கைது. தலைமை காவலர் கண்ணன், காவலர்கள் ராஜா, சங்கர மணிகண்டன், பிரபு, ஆனந்த் ஆகியோர் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பு. அஜித்குமார் பிரேத பரிசோதனை அறிக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல். உடலில் 44 காயங்கள் இருந்ததாக தகவல். அஜித்தின் பிறப்புறுப்பிலும் வாய், காதுகளிலும் மிளகாய் பொடி போடப்பட்டுள்ளது. மிருகத்தனமாக தாக்கப்பட்டு அஜித்குமார் இறந்துள்ளார் என்பது பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலம் தெரிவதாக நீதிபதிகள் கருத்து. பதவி ஆணவத்தில் காவலர்கள் அஜித்தை கடுமையாக தாக்கியுள்ளதாக நீதிபதிகள் காட்டம். அரசே தன்னுடைய குடிமகனை கொலை செய்திருப்பதாகவும் கண்டனம். எஃப்ஐஆர் பதியப்படாமல் சிறப்பு படை எப்படி வழக்கை கையில் எடுத்தது என்று நீதிபதிகள் கேள்வி. போலீஸ் கூட்டாக சேர்ந்து குற்ற சம்பவத்தை அரங்கேற்றி உள்ளதாக விளாசல். அரசு இப்போது உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், ஆனால் இதுபோன்ற நிகழ்வுகள் இனிவரும் காலங்களில் நடக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் கண்டிப்பு. சம்பந்தப்பட்ட அனைத்து உயரதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க தயார் என்று அரசு தரப்பு தகவல். காவல் நிலையத்தில் விசாரணை நடக்காத போது அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் வழக்கில் காட்டப்பட்டுள்ளது. ஆனால் தாக்குதல் நடந்த கோவில் பகுதியில் சிசிடிவி காட்சிகள் எடுத்ததாக காவல்துறை அறிக்கையில் ஏன் இல்லை? இதை வைத்து குற்றவாளிகளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்து விடுவீர்கள், அப்படித்தானே என்றும் நீதிபதிகள் கேள்வி. சம்பந்தப்பட்ட இடத்தில் சாட்சியங்களை சேகரித்தது யார்? அங்கு இரத்தக்கரைகள், சிறுநீர் அடையாளங்கள் உள்ளதா என்று நீதிபதிகள் கேள்வி. இரத்தக்கரை ஏதும் இல்லை என்று அரசு தரப்பில் கூறிய போது அஜித்குமார் மீது இவ்வளவு காயங்கள் உள்ளது, எதை வைத்து அடித்துள்ளனர், ஏன் இரத்தக்கரையை சேகரிக்கவில்லை என்றும் வினா. சில சான்றுகள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை அலுவலர் அனைத்து சான்றுகளையும் முறையாக சேகரித்ததாக தெரியவில்லை என்றும் நீதிபதிகள் கருத்து. இந்த விஷயத்தில் நேர்மையாக உள்ளதாகவும் யாருக்கும் சாதகமாக இல்லை என்பதால் சிபிஐ விசாரணைக்கு கூட ஆட்சேபனை இல்லை என்று அரசு தரப்பு பதில். திருப்புவனம் சம்பவத்தை எதிர்க்கட்சி அரசியலாக்க நினைப்பதாக அரசு தரப்பு முறையீடு. ஆளுந்தரப்பு எதிர்க்கட்சியாக இருந்திருந்தால் இதைத்தான் செய்திருக்கும் என்று நீதிபதிகள் கருத்து. அஜித்குமாரின் கஸ்டடி மரணத்தை மூடி மறைக்க 50 லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வாதம். திமுக நிர்வாகிகளான சேங்கை மாறன், மகேந்திரன், காளீஸ்வரன், டிஎஸ்பி ஆகியோர் அஜித்குமாரின் தாயிடம் பேரம் பேசியதாக குற்றச்சாட்டு. 28ஆம் தேதி மாலை வரை எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை என்பதோடு அஜித் உயிரிழப்புக்கு 50 லட்சம் இழப்பீடு, குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை என்று பேரம் பேசப்பட்டுள்ளது. 3 திமுக நிர்வாகிகள் டிஎஸ்பியுடன் சேர்ந்து திருமண மண்டபத்தில் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக நீதிபதிகள் கண்டனம். போலீசாரால் அஜித்குமார் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரிக்க உத்தரவு. திருப்புவனம் காவல் ஆய்வாளர், சிவகங்கை எஸ்பி, விசாரணை அதிகாரி ஆகியோர் வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் நீதிபதியிடம் வழங்க ஆணை. சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். திருப்புவனம் அஜித்குமார் கஸ்டடி மரணத்தை தொடர்ந்து தமிழக அரசு நடவடிக்கை. சிவகங்கை எஸ்பி ஆஷிஷ் ராவத்தை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. உடனடியாக இடமாற்றம் செய்தது ஏன் என்றும், பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியதுதானே எனவும் கேள்வி.
மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம் பணியிடை நீக்கம். திருப்புவனம் அஜித்குமார் கஸ்டடி மரண வழக்கில் தமிழக காவல்துறை நடவடிக்கை. அஜித்குமார் மரணத்திற்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சிறப்பு படையினர் எந்த அடிப்படையில் யார் சொல்லி இந்த வழக்கை கையில் எடுத்தனர் என்று கேள்வி. அஜித் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட காவலர்களின் குடும்பத்தினர் காவல் நிலையம் முன்பு தர்ணா. உயர் அதிகாரிகளின் அழுத்தம் காரணமாகவே காவலர்கள் அடித்து விசாரித்ததாக குற்றச்சாட்டு. திருப்புவனம் காவல் மரணம் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். தொடர்புடைய காவலர்கள் கைது செய்யப்பட்டதோடு உயர் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தகவல். தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு, கைது பண்ணியாச்சு. இன்னைக்கு கூட மேலதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். திருப்புவனத்தில் நிகழ்ந்த இளைஞர் அஜித்குமாரின் மரணம் முழுக்க முழுக்க காவல்துறையின் அராஜகத்தால் நடந்த கொலை என்று இபிஎஸ் குற்றச்சாட்டு. காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். உடல் முழுவதும் காயங்கள் உள்ள அஜித்குமாரின் உயிரிழப்புக்கு காரணம் வலிப்பு என்று எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இபிஎஸ் விமர்சனம். போலீசின் போலி எஃப்ஐஆர் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதால் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தல். திருப்புவனம் இளைஞர் லாக்அப் மரணத்திற்கு எதிராக மாநிலம் முழுவதும் அதிமுகவினர் போராட்டம். ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என்ற பதாகைகளை கையில் ஏந்தி திமுக அரசுக்கு எதிராக முழக்கம். தமிழ்நாட்டில் திருப்புவனம் உள்ளிட்ட அதிகரித்து வரும் காவல் மரணங்களை மையமாக கொண்டு உடனடி விசாரணை நடத்த வேண்டும். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடிதம். திருப்புவனம் இளைஞர் காவல் மரண வழக்கில் உயர்நீதிமன்ற நேரடி கண்காணிப்பில் எஸ்ஐடி அமைத்து விசாரித்து விரைந்து தீர்ப்பு வழங்க தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தல். பாமர மக்களை வதைக்கும் திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் நினைத்து கூட பார்க்க முடியாத தோல்வியை மக்கள் பரிசளிப்பார்கள் என்றும் எச்சரிக்கை. போலீஸ் கஸ்டடியில் கோவில் காவலாளி அடித்துக் கொல்லப்பட்ட திருப்புவனம் சம்பவம் தற்செயலாக நடந்தது என்று அமைச்சர் ரகுபதி பதில். சாத்தான்குளம் லாக்அப் மரணம் என்பது வேறு, திருப்புவனம் சம்பவம் என்பது வேறு எனவும் விளக்கம். மாற்ற முடியாத ஒன்று இது. திருப்புவனம் சம்பவம் என்பது தற்செயலாக நிகழ்ந்திருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணங்களை நாங்கள் கண்டுபிடித்து சொல்லுவோம். தமிழ்நாடு முழுவதும் திமுக புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை இயக்கம் தொடக்கம். தமிழ்நாட்டின் மீதான மத்திய அரசின் பண்பாட்டு படையெடுப்புக்கு எதிராக மக்களை ஓரணியில் திரட்டும் முயற்சி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. பாஜகவோட அரசியல் படையெடுப்ப, பண்பாட்டு படையெடுப்ப, தமிழ்நாடு மீது தொடுக்கப்பட்டிருக்கும் பொருளாதார போரை எதிர்கொள்ள நெஞ்சுரம் உள்ள அரசியல் சக்தி தேவை. அதை உருவாக்கத்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பரப்பு உரையை ஒரு இயக்கமாகவே தொடங்கி நடத்த இருக்கிறோம். கட்சி எல்லைகளை கடந்து வீடு வீடாக சென்று அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மக்களை சந்திக்கும் வகையில் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை திட்டம். தானும் நேரில் சென்று மக்களை சந்திக்க உள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. எதிர்க்கப்படும் இது. அதுக்காக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் போய், அது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காம எல்லா வீட்டுக்கும் போய் மக்கள் எல்லாரையும் சந்திக்க போகிறோம். போவோம், வாய்ப்பு கிடைக்குமா போவேன். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு கூட்டணி கட்சியினருடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கும்.
திமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் சேர உள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அது தேர்தல் தேதி அறிவித்த பிறகு நாங்கள் உட்காந்து பேசுவோம், அது சமாளிச்சுருவோம். இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் அதை எப்படி சேர்ப்போங்கிற சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது. அதனால் கலந்து தான் செய்வாங்க. சென்னையில் நான் முதல்வன் திட்ட 3ஆம் ஆண்டு வெற்றி விழா மற்றும் வெற்றி நிச்சயம் திட்டத்தின் தொடக்க விழா. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பு. தமிழ்நாடு ஏழைகளின் திறமைக்கும் வழிகாட்டும் ஓர் நவீன மாநிலம். இளைஞர்களின் ஒளிமயமான எதிர்காலத்திற்காகவும் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை அடைவதற்காகவும் பல்வேறு புதிய திட்டங்களை தருகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அவர் வழியிலேயே மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் நான் முதல்வன் திட்டம் மூலம் பல லட்சம் மாணவர்களை வாழ்வில் ஏற்றம் பெறச் செய்திருக்கிறார். நான் முதல்வன் திட்டத்தால் UPSC தேர்வில் வெற்றி பெறும் தமிழ்நாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பு. இதுவரை 41 லட்சம் மாணவர்கள் இத்திட்டத்தால் பயன்பெற்றுள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. இதோ அவுட்புட் என்ன தெரியுமா? இந்த ஆண்டு UPS கிளியர் பண்ணவங்களோட எண்ணிக்கை 57. அந்த 57ல அவங்கள 50 பேர் நான் முதல்வன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த நான் முதல்வன் திட்டத்தால இது வரைக்கும் 41 லட்சம் மாணவ மாணவியர் பயனடைஞ்சு நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்று உயர்ந்திருக்காங்க. ஜூலை 7ஆம் தேதி நடைபெற உள்ள திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு நேரத்தை மாற்ற முடியாது. அறநிலையத்துறை முடிவின்படி காலை முகூர்த்தத்திலேயே நடத்தலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே சின்னகாமன்பட்டி கோகுலேஷ் பட்டாசு ஆலையில் பெரும் வெடி விபத்து. தொழிலாளர்கள் 8 பேர் பலியான நிலையில் 6 பேர் படுகாயங்களுடன் மீட்பு. சிவகாசி அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் பலியானோர் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம். காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஜெஸ்ரில் பள்ளியில் 2ஆம் வகுப்பு மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம். காருக்குள் இருந்து சிறுவன் மீட்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஜெஸ்ரில் பள்ளியில் மாணவன் எப்படி இறந்தான் என்று தெரியாமல் தவிக்கும் தாய். மாணவனின் மரணத்திற்கு நீதி கேட்டு சாலை மறியல் போராட்டம். ஸ்கூல் அடிச்சு நொறுக்க